திருக்குறள் சிந்தனை. உணவைத் துறந்து தவம் செய்பவர்களைக் காட்டிலும் பிறர் கூறும் இன்னாச் சொற்களை பொறுப்பவர்கள் மிகவும் மேலானவர்கள். உலக ஆசைகளை துரத்தலும் பட்டினி கிடந்து தவம் செய்தலும் மிகப்பெரிய அரிய செயல். இந்த அரிய செயல்களை செய்பவர்கள் தெய்வீக நிலையினர். உண்ணாமை உடம்பை மட்டும் வாட்டும். இன்னாச்சொல் உயிரையும் துன்புறுத்துகின்ற நிலையை கொண்டு வந்து சேர்க்கும். பசித்துயரை பொறுக்கலாம். பிறர் சொல்லும் இன்னாச்சொல்லை யாராலும் பொறுக்க முடியாது. ஆனாலும் பிறர் கூறும் பழிமொழிகளை, இன்னாச்சொற்களை நீங்கள் பொறுத்து மன்னித்தால் உங்களையும் இறைவன் நீங்கள் செய்யும் பிழைகளையும் மன்னிப்பான். அவ்வாறு நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் பிழைகளையும் இறைவன் மன்னிக்க மாட்டான் என்று விவிலியத்தில் இயேசுநாதர் பேசுவார். ஆகவே நெடிய தவம் செய்பவர்களை காட்டிலும் கொடிய இன்னாச்சொற்களை பேசுபவர்களை பொறுப்பவர்கள் மிகவும் பெரியவர்கள் என்று தெய்வப்புலவர் பொறையுடைமை அதிகாரத்தில் உண்ணாது நோற்பார் பெரியர், பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் என்றார். நாளையும் சிந்தி.